ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்டியை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளாக வெஜ்ஜு புலாவ் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். சண்டே ஸ்பெஷலாகவும் பண்ணலாம், ஸ்கூல் குழந்தைங்களுக்கும் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் லஞ்ச் பாக்ஸாகவும் கட்டி கொடுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்கள் வீட்டின் சமையல் மெனுவாக மாறும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கடாயை அடுப்பில் வச்சு 3 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. தாளிசம் பண்ண வேண்டியதை சேர்த்துடலாம். பிரிஞ்சி இலை 2, 3 பெரிய துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 அத்திப்பூ, 1 ஸ்பூன் ஜீரகம். லைட்டாக கலந்து விட்டுடலாம். ஜீரகம் கறியிடக்கூடாது, டேஸ்ட் மாறிடும். எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை நீட்டு வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதை சேர்த்துடலாம். எந்த அளவுக்கு மெல்லிசாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு மெல்லிசாக கட் பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கும்போது அடுப்பை கம்மியாக வச்சு வதக்குங்க, அடி பிடிக்காது. இஞ்சி பூண்டு விழுது வதக்குனதுக்கப்புறம் அடுப்பை கூட்டி வச்சிடலாம். காய்கறியை சேர்த்துடலாம். காய்கறி எல்லாமே ஒரு கைப்பிடி அளவு. நீட்டு வாக்கில் கட் பண்ண கேரட், குட்டி குட்டியாக கட் பண்ண பீன்ஸ், பட்டாணி, ஸ்கொயர் சைஸில் ஒரு பெரிய உருளைக்கிழங்கை கட் பண்ணி எடுத்து எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். காய்கறி வதக்கும் போதே காய்கறிக்கு தேவையான அளவு 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து வதக்கிடலாம். கூடவே 3 பச்சை மிளகா 2 உடச்சி சேர்த்துருக்கேன். ஒரு தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிடலாம். காய்கறியை எண்ணெயிலே வதக்கும்போது சாப்பாடு நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும். காய்கறியை 5 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் 5 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுறலாம். நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. அடுப்பை மீடியமாக வச்சு 5 நிமிஷம் வேக விட்டுறலாம். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. அடுப்பை ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுறலாம். தண்ணி சேர்த்துடலாம். 2 கிளாஸ் அரிசி, 5 கிளாஸ் தண்ணி. எந்த அளவில் அரிசி எடுக்குமோ அதே அளவில் தண்ணி எடுத்துக்கோங்க. நான் இந்த கிளாஸில் தான் அரிசி எடுத்தேன், அதனால் அதே கிளாஸில் 5 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். தண்ணியில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தண்ணியில் உப்பு லைட்டாக தூக்கலாக இருந்தால் சாப்பாட்டுக்கு உப்பு கரெக்டாக இருக்கும். தண்ணி நல்லா கொதி வரட்டும், வெயிட் பண்ணலாம். தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ அரிசியை சேர்த்துடலாம். பாஸ்மதி அரிசியை சுத்தம் பண்ணிவிட்டு 1/2 மணி நேரமாக ஊற வச்சுருந்தேன். அந்த அரிசியை இப்போ சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுறலாம். அரிசி சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கிளறக்கூடாது, அரிசி உடஞ்சிரும். லைட்டாக பார்த்து கலந்து விட்டுக்கோங்க. உப்புலாம் கரெக்டாக இருக்குது. இப்போ மூடி போட்டு 10 நிமிஷம் வேக விட்டுறலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுப்பை கம்மி பண்ணி திரும்பவும் 10 நிமிஷம் வேக விட்டுறலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். உடனே ஓப்பன் பண்ண வேண்டாம், ஒரு 15-20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், சாதம் செமையாக வந்திருக்கு. ஓப்பன் பண்ணியாச்சு. நெய்யில் வறுத்த ஒரு 10 முந்திரியை சேர்த்துடலாம். கூடவே 2 மல்லி இலையை சேர்த்து லைட்டாக கிளறி விட்டுறலாம். ரொம்ப கிளறக்கூடாது, கிளறும்போது சாதம் உடஞ்சிடக்கூடாது. பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள், சாதம் நல்லா உதிரியாக வந்திருக்கு. குழையலை, சாதமும் நல்லா வெந்திருக்கு, அடி பிடிக்கவும் இல்லை. சாப்பாடு ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இந்தமாரி வீட்டிலே ட்ரை பண்ணிங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டு சாப்பாடு தான் என்றைக்கும் ஆரோக்கியம். செமையாக வெஜ் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சிம்பிளான வெஜ் புலாவ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வெஜ் புலாவுக்கு சைடிஷாக உருளைக்கிழங்கு குருமா, காலிஃப்ளவர் 65 பண்ணியிருக்கேன். காம்பினேஷன் செமையாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சிட்டியை சமையல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பனைமரம் வளர்ப்போம், நிலத்தடி நீரை பெருக்குவோம்.